வெறும் 6 ரன் வித்தியாசத்தில் தான் பஞ்சாப் அணி ஆர்சிபி அணி கிட்ட ஜெயிக்க முடியாமல் இந்த ஃபைனல் ஆட்டத்தில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. இதற்காக அவங்களுக்கு தரப்பட்டிருந்த அந்த 2ஆம் பரிசு விருது அதை வாங்க வந்திருந்த ஸ்ரேஷ் ஐயர் வேண்டாம் அப்படின்னு அந்த பரிசை அங்கே ஸ்டேஜ் மேலேயே போட்டுட்டு ஸ்ரேஷ் ஐயர் அங்கேருந்து கோபமாக அவர் போயிருக்காரு. மேலும் தோல்வியை பற்றி கூட ஸ்ரேஷ் ஐயர் அவர் பேசினப்ப, நாங்கள் தோல்வி அடையல, நாங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கோம், எங்களுக்கு எதிராக சதி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்ரேஷ் ஐயர் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல தோல்விக்கான காரணமா சில திடுக்கிடும் விஷயத்த சொல்லியிருக்காரு. அந்த வகையில் இந்த மேட்ச் துவங்குறதுக்கு முன்னாடி கூட பல பேர் ஆர்சிபி அணி ஜெயிக்க முடியாது, பஞ்சாப் அணி அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு பல பேருடைய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. ஆனால் களத்தில் ஆர்சிபி அணி அவங்க அடித்தது என்னமோ 190 தான். இதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக 200க்கும் அதிகமாக டார்கெட்டை சேசிங் பண்ண பஞ்சாப் அணியால் இந்த 191 ரன்னை அவங்களால சேசிங் பண்ண முடியல. ஸோ இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதை பற்றி தான் ஸ்ரேஷ் ஐயர் அவருக்கு கொடுத்துருந்த அந்த விருது பரிசு பணம் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு அங்கே போர்ட்லேயே ஓரமாக வச்சுட்டு அங்கே போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனுக்கு பேச வந்திருந்த ஸ்ரேஷ் ஐயர், இதுக்கு முன்னாடி மும்பை அணிக்கு எதிராகவும் அதே போல் இப்போ ஆர்சிபிக்கு எதிராகவும் இதே கிரவுண்டில் தான் நாங்கள் விளையாண்டுருக்கோம். ஆனாலுமே எங்களுடைய பேட்டிங்கில் மிகப்பெரிய அளவில் ஆர்சிபிக்கு எதிராக விளையாண்ட இந்த ஆட்டத்தில் மட்டும் பின்னடைவு ஏற்பட்டிருந்தது. இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் ஆரம்பத்திலே எதிர்பார்த்து தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக விளையாண்டுருந்தப்ப அப்போ வேற பிச்சை பயன்படுத்தியிருக்காங்க, இந்த ஃபைனல் ஆட்டத்துக்கு வேற பிச்சை பயன்படுத்தியிருக்காங்க. பிச்சை மாற்ற வேண்டாம் அப்படின்னு தான் எவ்வளவோ ஐபிஎல் நிர்வாகம் கிட்ட எடுத்து சொல்லியும் நிச்சயமாக பிச்சை மாற்றியே ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்னு இந்த பிச்சை அவசரமாக ஒரே நாளில் மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருந்த பிச் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காகவும் சூப்பரான பிச்சாக இருந்துச்சு, பால் நல்ல பேட்டுக்கு வந்துச்சு. ஆனால் இப்போ வச்சிருக்க இந்த 2வது பிச் கம்ப்ளீட்டாக அதுக்கு டெட் ஆப்போசிட்டான பிச்சர்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதனால தான் ஆர்சிபி அணி அவங்க கூட ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணப்ப தடுமாற்றமான பேட்டிங் இருந்துச்சு. எங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் தடுமாற்றம். முக்கியமாக நான் ஒரு ரன்னுக்கு அவுட் ஆவேன் அப்படின்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. என்னையே தடுமாற்றம் அடைய வச்ச பிச்சாக இந்த பிச் இருந்திருக்கு. மேலும் நாங்களும் 6 ரன் வித்தியாசத்தில் தான் தோல்வி அடைஞ்சிருந்தோம். நானும் ஒரே ஒரு ரன்ல அவுட் ஆனது. இந்த 2 விஷயத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப என்னால் இதை தாங்கிக்க முடியாத விஷயமாக இருக்கு அப்படின்னு ஸ்ரேஷ் ஐயர் ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருந்தாரு. ஸோ அதே பிச்சில் விளையாண்டுருந்தால் நிச்சயமாக இந்த ஆட்டத்தில் நாங்கள் ஜெயிச்சிருப்போம். பிச் மாற்றினது மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு எதிராகவும் ஆர்சிபி அணி அவங்களுக்கு சாதகமான விஷயமாக மாறியிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக மறுக்க முடியாது. நாங்கள் இங்கே 1வது பரிசு மேட்ச் ஜெயிக்கணும், கப்பு வாங்கணும் அப்படின்னு தான் வந்தோம். ஆனால் இங்கே நாங்கள் வாங்குகிற இந்த 2ஆம் பரிசு விருது எங்களுக்கு மனசு வரல. நாங்கள் ஜெயிக்க வேண்டிய ஆட்டம் இது நடந்த சில சதியால் எங்களுக்கு நாங்கள் தோல்வி அடையப்பட்டு வீழ்த்தப்பட்டு இப்போ 2வது பரிசை நாங்கள் வாங்கிட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. அதனால் இந்த 2ஆம் பரிசு எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் மேட்ச்சில் ஸ்ரேஷ் ஐயர் அவங்களுக்கு தரப்பட்டிருந்த அந்த பரிசு வேண்டாம் அப்படின்னு கொடுத்த இடத்துலையே அதை கீழே வச்சுட்டு போஸ்ட் மேட்ச்சில் எப்படி தோத்தோம், எதுக்காக தோத்தோம், நடந்த இந்த சம்பவத்தை பற்றி வருத்தப்பட்டு ஸ்ரேஷ் ஐயர் போஸ்ட் மேட்ச்சில் அவர் பேசியிருந்தார்.